உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் திகதி 12ஆம் மாதம் 2024 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள், திரையோதசி திதி, பரணி நட்சத்திரம், சித்தயோகம், பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். திருக்கார்த்திகை விரதம். இன்றைக்கு திருக்கார்த்திகை விரதம். குமாராலய தீபம். நேற்று சொன்னது போல முருகன் கோயில்களில் தீபம் ஏற்ற வேண்டிய திருநாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அன்பு, ரிஷபம் செலவு, மிதுனம் நன்மை, கடகம் ஈகை, சிம்மம் முயற்சி, கன்னி உதவி, துலாம் சுகம், விருச்சிகம் பரிவு, தனுசு பெருமை, மகரம் சிக்கல், கும்பம் சினம், மீனம் தனம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குமாராலய தீபம், கார்த்திகை தீபம். முருகன் கார்த்திகை தீபம் திருநாட்களில் முருகன் ஆலயங்களில் தீபம் ஏற்ற வேண்டிய நாள் இன்றைய தினம் குமாராலய தீபம். திருக்கார்த்திகை விரதம். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வந்தால் ரொம்ப விசேஷம். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் சில நட்சத்திரங்கள். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் வந்தால் விசேஷம். ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் வந்தால் விசேஷம். அந்த மாதிரி சில மாதங்களில் சில நட்சத்திரங்களுக்கு விசேஷம். அதே மாதிரி கார்த்திகை என்பது முருகனுக்குண்டான நட்சத்திரம். கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு எல்லாரும் மாலை போடக்கூடிய ஒரு அற்புதமான அதிசிறந்த மாதம். கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சிறந்த மாதங்கள் அடுத்தடுத்து வருது. மார்கழி என்பது தேவர்களின் அதி உதய காலம். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்தான் மார்கழி மாதம். அதனால தான் நாங்களும் காலையில் எழும்போணும்னு சொல்கிறோம். எல்லா கோயிலையும் மார்கழி மாதத்தில் வெள்ளனியே பூஜை நடக்கும். இது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டு வாசல்களிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன். மார்கழி மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். சரி, இன்றைக்கு குமாராலய தீபம். இறைவனை ஒளி வடிவமாக வழிபடுவது எங்களுடைய சிறப்பு, இந்து மக்களுடைய சிறப்பு. யாகங்கள் வளர்த்து, வேள்விகள் செய்து, அக்னியை உருவாக்கி, அக்னியிலே இறைவனை வழிபடுவது இந்து மக்களினுடைய தனிச்சிறப்பான ஒரு விஷயம். ஒளியிலே இறைவனை காண்பது. திருவிளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, தீய விஷயங்களாக இருந்தாலும் சரி, திருவிளக்கு என்பது அவசியம். ஒரு கல்யாண வீடுன்றாலும் விளக்கு ஏற்றி வச்சு தான் எல்லாம் செய்கிறோம். அக்னி சாட்சியாகத்தான் தாலி கட்டுறோம். ஒரு மரண வீடு, ஒரு தீய விஷயம், துன்பமான மரண வீடு வந்தால் அப்பவும் இறந்தவருடைய தலைமாட்டிலே நாங்கள் தீபம் ஏற்றி வைப்பது எங்களுடைய மரபு. ஒரு குழந்தை பிறந்துட்டு தீபம் ஏற்றி வைக்கிறோம். எல்லா விஷயத்திற்கும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இந்துக்களினுடைய மரபு. தீப ஒளியிலே இறைவனை காண்பது. எந்த இடத்துல விளக்கு எரிகின்றதோ அந்த இடத்துல தீய சக்திகள் இருக்காது என்பது இந்து மக்களினுடைய நம்பிக்கை. இறைவனை ஒளி வடிவாக காண்பது. நாங்கள் விளக்கை ஏற்றி அந்த தீப சுடரில்
மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு. வேத புராணங்கள் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு என்று சொல்கின்றது. வேதங்களிலே, புராணங்களிலே, இதிகாசங்களிலே எல்லாம் இதை பற்றி, இந்த சிறப்பை பற்றி நிறைய சொல்லப்படுது. வேதங்கள் ஆழமாக எடுத்துரைக்கின்றது தீப வழிபாடை பற்றி. சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக தோன்றினார். உங்களுக்கு தெரியும் அந்த கதையை, நான் இப்போ சொல்லலை. பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ள யார் பெரியவர் என்று போட்டி போடக்குள்ள அவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக தோன்றிய நாள் இந்த கார்த்திகை தீபம். இன்றைக்கு தான் சிவபெருமானும் விஷ்ணுவும் அடியையும் முடியையும் தேடி அதை அடைய முடியாமல் தோற்று சிவனிடம் சரணடைந்த நாள். இன்றைக்கு சிவபெருமான்கிட்ட நீர்தான் பெரியவர், உங்களுடைய அடியவோ முடியவோ எங்களால் காண முடியாமல் போனது என்று அவர்கள் தங்களுடைய ஆணவத்தை அடங்கிய நாள் இன்றைய நாள் திருக்கார்த்திகை. அப்போ சிவபெருமான் எப்படி இருக்கார்? ஒளி ரூபமாக காட்சி அளித்தார், அக்னியாக காட்சி அளித்தார், அடிமுடி இல்லாமல் காட்சி அளித்தார். அதனால தான் அன்றைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. எல்லா நாளும் தீபம் ஏற்றி வீட்டு சாமி அறையில் தீபம் ஏற்றணும், வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுவது சிறந்தது. அப்படி ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்ற முடியாதுண்டா சாமி அறையில் தீபம் ஏற்றத்தான் வேணும். அப்படி முடியாதவர்கள் கூட இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படி கார்த்திகை மாதம் முழுக்க ஏற்றாத்தியும் கூட இந்த குமாராலய தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த தினத்திலாவது வீட்டு வாசலிலே தீபம் ஏற்றலாம். முருக பக்தர்களாக நீங்கள் இருந்தால், உங்களுடைய குலதெய்வம் முருகனாக இருந்தால், உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தால், நீங்கள் முருகனை விரும்பி வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்றைய தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இன்றைக்கும் ஏற்றுங்கோ, நாளைக்கு சர்வாலய தீபம் ஏற்றுங்கோ, நான் சொல்ல தீப வழிபாடு 3 நாள் செய்யணும். இன்றைக்கும் ஏற்றலாம், நாளைக்கும் ஏற்றலாம், நாளண்டைக்கும் ஏற்றலாம். நேற்று பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள். சரி, முருகனை கும்பிடக்கூடியவர்கள் குமாராலய தீபம் என்று வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். முருகனை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், முருகனை தங்களுடைய இஷ்ட தெய்வமாக வைத்து கொண்டவர்கள். இப்போ எங்களுக்கெல்லாம் எனக்கு குலதெய்வம் முருகன், அதனால் இன்றைக்கும் நான் தீபம் ஏற்றுவேன். ஏன்? என்னுடைய குலதெய்வம் முருகன். உங்களுடைய குலதெய்வம் முருகனாக இருந்தால், உங்களுடைய இஷ்ட தெய்வம் நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வம் முருகனாக இருந்தால், முருகனை வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் இன்றைய தினமும் வீட்டில் தீபம் ஏற்றலாம். பெரும் யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அக்னியை வளர்த்து 108 வகையான திரவியங்களை போட்டு மூல மந்திரங்கள் மாலா மந்திரங்களை எல்லாம் சொல்லி பெரிய ஒரு அக்னியில் யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த 27 தீபத்தை ஏற்றி வைத்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஆலயங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு முருகன் ஆலயங்களில் கோயிலில் எல்லா சாமிக்கு முன்னுக்கும் தீபம் ஏற்றி வச்சிருப்பினோம், எல்லா கோயில் கோபுரங்களுக்கு மேலேயும் தீபம் ஏற்றிருப்பினோம். சொக்கப்பானை ஆலயத்துக்கு முன்னுக்கு சொக்கப்பானை ஓலையினால் கட்டி அதை எரித்து விடுவார்கள், அதை ஏற்றி விடுவார்கள், அது ஜுவாலையாக எரியும். தீபாராதனை செய்வது அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி தரக்கூடியது தீபம். அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி. அஞ்ஞானம் என்கின்ற இருளிலே நாங்கள் எல்லோரும் புதைந்து கிடக்கின்றோம். எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு, எது புண்ணியம், எது பாபம் என்றும் தெரியாமல் நாங்கள் மாய்ந்து கிடக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் ஞான ஒளியை தரக்கூடியது தீபம். அதனால்தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் என்று இதை சொல்கிறது. இந்த தீப ஒளியில தான் நாங்கள் எல்லோரும் ஞான ஒளி, இந்த தீப ஒளியில தான் அஞ்ஞானத்தில் இருந்து நீக்கி ஞான ஒளியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எது சரி, எது தவறு, எது புண்ணியம், எது நல்லது, எது தர்மம் என்று நாங்கள் தெரிந்து கொள்வது. அதனால தான் இறைவனுக்கெல்லாம் ஆலயத்தில் தீப ஆராதனை, விதமான தீபம், அடுக்கு தீபம், நட்சத்திர தீபம், நாக தீபம், ரிஷப தீபம், மயூர தீபம், மூசிக தீபம்,
வில்வ தீபம் என்று விதமான தீபங்களை எல்லாம் இறைவனுக்கு காட்டுறாங்க. குமாராலய தீபம் இன்றைக்கு தான் முருகன் கோயிலில் முருகனுக்கு பெரிய அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாம் விமர்சையாக நடக்கும். முருகனை கும்பிடக்கூடியவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து சொக்கப்பானை எரிக்கிறத பார்த்துட்டு வீட்டில் வந்து சாப்பிடலாம். இன்றைக்கு உபவாசமாக இருக்கலாம். முருக பக்தர்கள், முருகனை வழிபடக்கூடியவர்கள், முருகனை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு குமாராலய தீபம் இன்றைக்கு விரதம் இருங்கோ. உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றி விடுங்கோ. நாளைக்கு தீபம் ஏற்றுற ஆக்களாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் முருகன் படத்துக்கு முன்னுக்கு ஒரு 6 தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த தீபத்தை 3 நாள் ஏற்றுங்க. முதல் நாள், அடுத்த நாள், அடுத்த நாள் 3 நாள் தீபம் ஏற்றினால் மிகப்பெரிய யாகம் செய்த பலன். அதைத்தான் நான் சொன்னேன். பெரிய வேள்விகள் செய்வதென்பது சிரமம், நிறைய விரயம், நிறைய காசு செலவழித்து சிரமப்பட்டு செய்ய வேண்டியது வேள்விகள். அப்படிப்பட்ட பெரிய வேள்விகள் செய்த பயன், அதனுடைய பலனை இந்த தீப திருநாளன்று உங்களுக்கு கிடைக்கும். அண்ணாமலையார் தீபம், அது சர்வாலய தீபம் என்று வார அன்றைக்கு தான் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றிவிடும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.